நமசிவாய வாழ்க. ஜூலை மாதத்தினுடைய ராசி பலனை கன்னி ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் இந்த மாதத்தில் எவ்வாறு கிரக நிலைகள் அடைய பெற்றிருக்கிறது என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். 6ஆம் இடத்திலே ராகு பகவானும் சத்ம சாதம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே சனி பகவானும் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தில் குரு சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும் 11ஆம் இடத்திலே புதன் பகவானும் விரயஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் கேது பகவானும் அடையப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு அடையப்பட்டிருக்கின்ற கிரகங்கள் எவ்வாறு நன்மை தீமைகளை தரவல்லது, ஆதிபத்தியம் ரீதியாகவும் சார ரீதியாகவும் பார்வை ரீதியாகவும் எவ்வாறு பலனளிக்க காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்கள் மிகுந்த புத்திமான்கள். இவர் நாட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஒற்றர்கள். அதாவது பார்த்திங்கன்னா இவருடைய நன்மையின் அடிப்படையில் தான் இந்த உலகங்கள் இயங்கும். சிந்தனையில் சிற்பிகள். இவர் வரக்கூடிய பிற்பகுதியில் வரக்கூடியதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய புத்திமான்களாக இருப்பார்கள். சமயோசித்த புத்தியில் சிறந்தவர்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இவர்கள் இந்த மாதத்தில் தொழில்நிலையின் அடிப்படையில் எவ்வாறு பலன் பெறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் சூரிய பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். அதன் அடிப்படையில் நன்மை தீமைகள் எவ்வாறு விளைகிறது, இதன் பார்வையின் அடிப்படையிலும் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செலுத்துகிறார். 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்வை செலுத்தும் போது மிகுந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிலையை காத்திருக்கிறது இந்த மாதத்தில். பொதுவாக பூமி மட்டத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையிலும் மூலப்பொருளாகட்டும் அல்லது அதிலிருந்து மதிப்பு கொள்ளக்கூடிய பொருளாகட்டும், எந்த பொருளாக இருந்தாலும், விவசாய பொருளாக இருந்தாலும், கனிம பொருளாக இருந்தாலும் கூட இவர்கள் மதிப்பு கூட்டலின் அடிப்படையில் எவ்வாறு பலன் அளிக்க காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மூலப்பொருளுடைய விலையேற்றத்தின் அடிப்படையில் மூலப்பொருளை வைத்து விற்பனை செய்பவர்களுக்கு லாபத்தை பெறுகிறார்கள். விவசாய பொருட்களின் தேவையின் அடிப்படையில் அதிக தேவைப்படுவதன் மூலம் இவர்கள் அதிக பொருளாதாரத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மூலப்பொருள்களின் உற்பத்தியின் அடிப்படையில் மதிப்பு கூட்டப்பட்ட செயலின் அடிப்படையில் செய்யக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் இவர்கள் மதிப்பை பெறுகிறார்கள். இந்த மாதத்தில் இருப்பு நிலையின் அடிப்படையில் இவர்கள் லாபத்தை பெறுகிறார்கள். பொதுவாக இந்த மாதத்தில் அதிக ஆர்டர்கள் குவியக்கூடிய நேரமாக பார்க்கப்படுகிறது. ஆர்டர்களை வாங்கி கொண்டு மூலப்பொருட்களை சற்று விலை இறக்கத்தின் அடிப்படையில் வாங்கிக் கொள்வதன் மூலம் இந்த மாதத்தில் இறுதி பகுதியில் உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அப்போது முதலீடு செய்தால் மூலப்பொருட்களின் விலை குறையும். அப்போது வாங்கும்போது மிக அதிகமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும். சற்று கவனம் தேவை. நிதானத்தின் அடிப்படையில் லாபத்தை மிகுதியாக பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வேலையாட்களுடைய பற்றா நிலை ஏற்படும். சற்று கவனமாக இருப்பது நன்று. இருக்கக்கூடிய வேலையாட்கள் ஒத்துழைப்புக்காக நன்மதிப்பாக பேசி அவர்கள் வேலை வாங்குவதன் மூலம் நன்றாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். பூமி மட்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பொருள்களின் அடிப்படையில் விவசாயமாகட்டும் அல்லது விவசாய பொருட்களில் கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டக்கூடிய செயலாகட்டும், விவசாய பொருட்களாகட்டும் அல்லது கால்நடை வளர்ப்பாகட்டும், உயிரின பொருட்களாகட்டும், எப்பொருளாக இருந்தாலும் இவற்றின் அடிப்படையில் இந்த மாதம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இவருடைய விவசாய பொருட்கள் உற்பத்தி மிகுந்து காணப்படுகிறது. மிகுதி லாபத்தை பெறுகிறார்கள். அதிக ஆர்டர்களை பெறுகிறார்கள். இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையாக தோன்றுகிறது. பால்வள உற்பத்தி, ஆடு மாடு மேய்த்தலின் அடிப்படையில் இவர்களுடைய நிலை, ஆடை உற்பத்தி, ஆபரணங்கள் உற்பத்தி, இவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய பொருள், கனரக உற்பத்தி மற்றும் உணவு தானிய உற்பத்திகள், வீடு வண்டி வாகனம் கட்டக்கூடிய முதலீட்டாளர்கள், இவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்கள் மிகவும் அற்புதமான நிலையில் பார்க்கப்படுகிறது. வியாபாரின் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் உற்பத்தி அற்று வாங்கி விற்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் மிகவும் பொற்காலமாக விளங்குகிறது. இந்த மாதத்தில் இவர்களுடைய விலையேற்றம் இவர்கள் சாதகமாக மாறுகிறது. பொருளாதார அதாவது மூலப்பொருளின் விலை இறக்கத்தின் அடிப்படையில் இவர்கள் லாபத்தை பெறக்கூடிய அதிகமாக இருக்கிறது. முதலில் வாங்கி வைத்த பொருட்களின் அடிப்படையில் இவர்கள் லாபத்தை பெறுகிறார்கள். கமிஷன் நிலையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. என்னவென்று பார்த்தால் இவருடைய நிலையின் அடிப்படையில்
மிக அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. அதிக விற்பனை, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய கமிஷன் தொகை மிகுதியாக காணப்படுகிறது. மிகவும் இந்த மாதம் பொற்காலமாக வருகிறது. வேலைவாய்ப்பு, கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. மேலே அழியாத சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடு, வெளி ஊர் அல்லது வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் அங்கே சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் கிட்டுகிறது. ஒரு சிலருக்கு மிகவும் அற்புதமான பொற்காலமாகவும் பார்க்கப்படுகிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது. அரசு வேலையில் இருப்பவர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் மேலே அதிகாரிகளுடைய தொந்தரவின் அடிப்படையில் மிக சிரமப்பட்டு காணப்படுவார்கள். பதவி உயர்வுக்காகவும் சம்பள உயர்வுக்காகவும் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. மன சஞ்சலங்கள் ஏற்படுகிறது. கவனமாக இருப்பதன் மூலம் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் வழிபாடு முறைகளின் மூலம், குலதெய்வ வழிபாடுகள் மூலம் இவர்கள் அந்த நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்ததாக குடும்பம், தனம், வாக்கு என்ற அடிப்படையில் வரும்பொழுது இவர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் 2ஆம் இடத்தில் அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று காணக்கூடிய பாக்கியஸ்தானத்தின் அடிப்படையில் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். அதன் அடிப்படையில் பொருளாதாரம் கூடுகிறது. குடும்ப நபர்கள் மூலம் ஒற்றுமை காணப்படுகிறது. மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கின் அடிப்படையில் நிறைவேற்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 3ஆம் இடம் செயல்ஸ்தானம். அங்கே சுக்கிர பகவான் பார்வையின் அடிப்படையில் இவர் மேற்கொள்ளக்கூடிய தொழில் அனைத்தும், மேற்கொள்ளக்கூடிய செயல் அனைத்தும் வெற்றியை காணுகிறது. 4ஆம் இடம் என்பது தாயாருடைய ஸ்தானம், முதலீடு ஸ்தானம், சுகஸ்தானம், வித்தை ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் இவருடைய உடல்நலம் குன்றி காணப்பட்டாலும் பார்வையின் அடிப்படையில் நிவர்த்தி ஏற்படுகிறது. முதலீட்டின் அடிப்படையில் இவர்களுடைய லாபம் மிகுதியாக காணப்படுகிறது. அதாவது நிலம், தங்கம், பாண்டுகள் வகையில் இவர்கள் சேமிக்கும் பொழுது இவருடைய வருமானம் கூட்டி வரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலர்கள் கடன் கொடுக்கும் பொழுது வராத தன்மை ஏற்படுத்தும். கவனமாக இருப்பதன் மூலம் நன்மையை ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதம் மிகவும் அதிகமாக உங்களிடம் கடன் கேட்கக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. கவனமாக இருந்து கடன் கொடுக்கலாமா வேண்டாமா என்று சிந்தித்து பார்த்து கடன் கொடுப்பதன் மூலம் இவர்கள் வெற்றி அடையலாம். 5ஆம் இடம் குழந்தைகளுடைய ஸ்தானம். அவர்களுடைய அடிப்படையில் ஒரு சிலருக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுகிறது. பெற்றோர்கள் கவனமாக இருந்து அந்த மனக்குழப்பத்தை போக்கிக் கொள்வதும் ஒரு சிலருக்கு பிணி வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. கால மாற்றத்தின் அடிப்படையில் சளி, தும்மல் மற்றும் சிறிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சில மாணவர்களுக்கு பிடிக்காத கல்வி நிலையத்தில் சேர்க்கும் பொழுது இவர்களுடைய மனநிலை உருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். கவனமாக இருப்பது நன்று. புதிய வகை தம்பதியர்களுக்கு குழந்தை வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 7ஆம் வீடு களத்திர பாவம். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வரும்பொழுது இவருடைய திருமண பந்தம் நன்றாக இருக்கிறது. அந்யுன்யமாக வாழக்கூடிய நிலை ஏற்படுகிறது. நண்பர்கள் மூலம் ஒற்றுமை காணப்படுகிறது. தொழில் கூட்டாளிகளில் இணக்கமான நிலை ஏற்படுகிறது. அரசியல்வாதிகளின் நிலை அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள தொடர்பு நன்னிலை ஏற்படுகிறது. தாமதம், அதிர்ஷ்டம் என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டால் தாமதத்திற்கு பிற்பகுதியில் இந்த மாதத்தில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு கோவில் வழிபாடுகள் செல்லக்கூடிய நிலையும், ஒரு சிலருக்கு தலைமை பதவியை ஏற்கக்கூடிய நிலையும் ஏற்படும். கவனமாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொள்வது நன்று. ஒரு சிலர்கள் புதிய தொழில்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அதிக லாபத்தை பெறக்கூடிய நிலையும், அந்த லாபத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் மிகுதியாக காணப்படுகிறது. இதை இன்வெஸ்ட்மெண்ட்டின் மூலம் சரி செய்து கொண்டு வாழப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த பணம் கரையக்கூடிய நிலை ஏற்படுத்தும். விரயஸ்தானத்தில் செவ்வாயும் கேதும் இருப்பதன் அடிப்படையில் விரயத்தை ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. கவனமாக இருப்பது நன்று. நமச்சிவாய வாழ்க. பெரிதொரு வீடியோவில் சந்திப்போம்.